வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேட் எப்படி பண்ணுறது, அதாவது அது குறிப்பாக வந்து எக்ஸ்பிரி டேல எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றின பதிவு தான். ஸோ நான் எப்படி ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்து நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இது லேர்னிங்காக மட்டும்தான் தவிர ஒரு எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள், சரியா? ஸோ ரூ. 19 வந்து ரூ. 275 வரைக்கும் போயிருக்கு. பட் நான் வந்து அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். அது என்ன டீட்டெயில்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் காட்டுறேன். நான் எடுத்த என்ட்ரி என்னமோ ரூ. 19 தான். ஆனால் இது போயிருக்க ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்டில் வந்து ரூ. 275 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்றனால அதிக வாலட்டிலிட்டி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட்டை வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அதை தான் நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து 11:17க்கு என்ட்ரி எடுத்தேன். 11:51க்கே முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பை செல் ரெண்டுத்தையும் காட்டியிருக்கேன். 11:51க்கே முடிச்சிட்டேன். ஸோ இந்த ப்ராஃபிட் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு நான் போட்ட அமௌண்ட்டுக்கு 4 மடங்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு இதுவே சந்தோஷம் தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும்னா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறதை சொல்கிறேன். நான் சிம்பிளாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துகிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்கேல்பிங்க்கு 11:17க்கு என்ட்ரி எடுத்தேன். அது வந்து ரூ. 19லேருந்து ரூ. 84 போச்சு. நான் உடனே ரூ. 84 போனோடனே எனக்கு 4 மடங்குக்கு மேலே வந்துச்சு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் 12 மணிக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அது ஒரு ரீசன். சிம்பிளாக நான் எங்கே எக்ஸிட் ஆனேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா டோஜி போட்டாலே அந்த இடத்துல வந்து அதுவும் ரெட் கேண்டில் போட்டிருக்கு, அது வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இதுதான் ரீசன் முன்கூட்டி எக்ஸிட் ஆனதுக்கு. இல்லைனா நானும் வந்து பல மடங்கு எடுத்துருக்கலாம். இன்னும் கூட 275 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் அது எனக்கு தேவையில்லை. நான் பண்ணது ஸ்கேல்பிங். அதனால் உடனே வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த தப்பு வந்து நான் இதில் கற்றுக்கிட்டது என்னென்னா, திரும்ப ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா லாஸ் ஆகிடும். அடுத்தது வந்து நீங்களும் இதே மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்ப ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ எல்லா நிஃப்டி எக்ஸ்பிரியிலும் இதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. அது முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.